பாஜக மாநில தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன்பு துவங்கிய நிலையில் அந்த பதவிக்கான வேட்புமனு தாக்கலை நயினார் நாகேந்திரன் அவர்கள் தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் பதவிக்கு வேறு யாரும் போட்டியிடாததை அடுத்து நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன்பு துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நயினார் நாகேந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தலைவர் பதவிக்கு வேறு யாரும் போட்டியிடாததால் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். தற்போது பாஜக மாநில தலைவர் பதவிக்கான வேட்புமனுவை நயினார் நாகேந்திரன் மட்டுமே தாக்கல் செய்திருக்கிறார். வேறு யாரும் தாக்கல் செய்யாததால் அவர் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வேறு யாரும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யாததற்கான காரணம் என்ன? முழு தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். பரபரப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் அரசியல் கள சூழலுக்கு மத்தியில் பாஜகவினுடைய மாநில தலைவர் போட்டி என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது இன்று தொடங்கும் என்று நேற்றைய தினம் அறிவிப்பாணை என்பதும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தற்போது அந்த வேட்புமனு தாக்கல் என்பதனை செய்திருக்கிறார். குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்திற்கு வருகை தந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கமலாலயத்தின் வாயிலேயே தொட்டு வணங்கிதான் உள்ளே சென்றிருந்தார். அப்போதே மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய அவர் நேரடியாக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆனால் சட்ட விதிகள் என்பது அனுமதிக்காத நிலையில் பாஜக மத்தியில் இது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தமிழக பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் பதவி யாருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பயணத்தையொட்டி நேற்று பாஜக மாநில தலைவருக்கான இந்த வேட்புமனு இன்று வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் மாநில தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்க பாஜகவில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற விதி என்பது தேர்தல் அறிவிப்பாணையில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையிலுமே 2017ஆம் ஆண்டுதான் பாஜகவில் இணைந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பாஜகவில் இருந்த 8 ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அவருக்காக இந்த விதிகள் தளர்த்தப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டும் இருந்தது. இந்த நிலையில் அவர் இந்த விருப்பமனு என்பதனையும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் கடந்த முறை பார்த்தோம் என்றாலே மாநில தலைவராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்ட போது பதவிக்கு வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னதாக தான் அவருக்கு பாஜகவிலேயே இருந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் RSS முகாமில் வந்தவர் அல்ல. மாநில தலைவராக நியமனம் செய்வதற்கும் தயக்கம் காட்டப்பட்டிருந்ததாகவும் பலதரப்பட்ட கருத்துக்கள் என்பது கூறப்பட்ட நிலையில் தற்போது ஒருமனதாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு என்பதும் கூடுதலாக இணைந்திருக்கிறது. தற்போது அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அந்த செய்தியாளர் சந்திப்பும் இடைவெளி என்பது அதிக அளவு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2:30 மணிக்கு சொல்லியிருந்தது 4 மணிக்காக இருக்கப்பட்டிருந்தது. மாநில தலைவருக்கான அந்த போட்டி என்பது இன்று நடத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. போட்டியின்றி 2 விருப்ப மனுக்கள் என்பது தேர்வு செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் இந்த வேட்புமனு தாக்கல் என்பதனையும் செய்திருக்கிறார். குறிப்பாக நேரடியாக 2வது தளத்திற்கு தான் அவர் கமலாலயத்தில் இருந்து சென்றிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். மாநில தலைவருக்கான போட்டியில் நயினார் நாகேந்திரன் இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் மாநில தலைவருக்கான இந்த போட்டியில் கட்சி விதிகள் தளர்த்தப்படுமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அனைத்து கேள்விகளுக்கும் உடைக்கக்கூடிய வகையில் தான் தற்போது அவர் அந்த வேட்புமனு தாக்கல் என்பதனையும் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக யாரும் செய்யாத அளவில் இவர் ஒருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் இதுவரை செய்யப்பட்டிருந்த நிலையில் போட்டியின்றி தேர்வாகக்கூடிய சூழல் என்பதுதான் நிலவி வருகிறது. மாநில தலைவர் மாற்றத்திற்கான பேச்சுவார்த்தை என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே நயினார் நாகேந்திரன் அடுத்த மாநில தலைவராக
தலைவராக வர வாய்ப்பு இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையிலே தான் பல்வேறு கட்ட சூழலிலும் இந்த பாஜக நிலைப்பாட்டினை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்தது. இந்த என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த கூட்டணி அறிவிப்பு என்பது இன்று வெளியாவதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் மாநில தலைவருக்கான இந்த போட்டியும் யார் அடுத்த மாநில பாஜகவினுடைய மாநில தலைவர் என்பது குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இவர் போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகலாம். அப்படி இல்லை என்றால் இன்று இரவுக்குள் அல்லது நாளை காலைக்குள் இந்த அடுத்த தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் யார் என்ற அறிவிப்பு என்பது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கிஷன் ரெட்டி அவர்களும் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்த பாஜக மாநில தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் பரிசீலனை செய்வதற்காகவும் வருகை தந்திருக்கிறார். அவரது முன்னிலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கலில் நயினார் நாகேந்திரன் தற்போது இந்த வேட்புமனு தாக்கலை செய்து மாநில தலைவராக பொறுப்பேற்பார் என்றும் பாஜக வட்டாரங்கள் தரப்பிலிருந்தும் பெருமளவு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கல் பரிசீலனை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரன் மட்டுமே தற்போது வரையிலுமே இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்தபடியாக மாநில தலைவர் யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் நயினார் நாகேந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ஒருமனதாக அவர் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.